ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அன்பே சாயில ஒவ்வொரு மாதமும் ஃபுட்டு டொனேட் பண்ண சொல்லியிருக்கோம். அதில் ஒரு சாய்ராம் இந்த மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி சாப்பாடு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும் சாய்ப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தாங்க. அன்பே சாயில சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்யும்போது மனசுக்கு ஒரு திருப்தியும் ஒரு பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்துது. இதை நிச்சயமாக நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. கஷ்டங்கள் அவங்களுக்கு தீர்ந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கழுத்தளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ என் வாழ்க்கையில் நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், எனக்கு பிரச்சனைகள் இருக்குதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு சாயப்பா எனக்கு நிம்மதியை கொடுத்துருக்காரு. எதெல்லாம் நினச்சி நான் பயந்தேனோ இப்போ எதை நினச்சும் பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை எனக்கு சாயப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தவர்களுக்கு உதவுவதன் மூலம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அடுத்தவங்களுக்கு உதவும் போது நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குது. அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கணுன்றதுக்காக உதவி செய்கிறதுன்றது பெருசாக ஒன்றும் பலன் அளிக்காது. என்னுடைய கஷ்டத்துக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்காங்களே, நான் எப்படி மற்றவங்க கிட்ட இருந்து உதவியை எதிர்பார்க்குறேனோ அதுபோல் எனக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களும் உதவி பார்ப்பாங்க தானே. அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் உதவிகள் செய்யணும். நாம் இப்போ அந்த டிஷர்ட்டில் கூட அன்பே சாய் கொடுத்து கீழே 1:10 போட்டிருக்கோம். அந்த 1:10 போட வேண்டான்னு சொல்லி நம்ம யோசித்தோம். ஏன்னா அது ஒரு நம்பராக இருக்கே அப்படின்னு. நேற்று அதாவது தேர்ஸ்டே அந்த விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறவர் அவர் தான் ஃபோட்டோ பிரிண்ட்லாம் கேட்டிருந்தோம். பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் 1:10 எதுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டார். அப்போ நம்ம சொன்னோம் இது மாதிரி அப்படின்னு. அப்போ அந்த 1:10 இஸ் அ மேஜிக் நம்பர் நம்ம சொன்னோம். நாம் அந்த டிஷர்ட்டில் போடாமல் இருக்கமேன்னு சொல்லி உடனே அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி 1:10 போடுறதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ப்ராசஸிங் ஆகலை அதனால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு விஷயமும் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அப்படி இல்லை. சாயப்பா தான் ஒரு விஷயத்தையும் இங்கே உருவாக்குறாரு. எல்லா விஷயத்தையும் மனப்பூர்வமாக செய்யணும்னு சொல்கிறாரு. மனப்பூர்வம்னா என்ன அர்த்தம்? நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக செய்கிறது மனப்பூர்வமாக இல்லை. நமக்கு கீழே கஷ்டப்படக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை மனப்பூர்வமாக செய்யணும். இந்த உதவி செஞ்சால் உனக்கு தண்டனை அப்படின்னு இருந்தால் கூட
எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் செய்யக்கூடிய உதவி அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னா அந்த தண்டனையை ஏற்றுக்க கூட நான் தயாராக இருக்கேன். அந்த நிலையில் நம்ம உதவிகள் செய்யணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை மட்டும் என்றைக்குமே மறக்காதீங்க. உதவிகள் 1ஆம் தேதி மட்டும்தான் செய்யணும்னா இல்லை. ஒரு மாதமும் நமக்கு ஒரு ஞாபகத்துக்காகவும் ஒரு அடையாளத்துக்காகவும் நாம் சில விஷயங்களை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் அந்த 1ஆம் தேதி நாம் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஸோ பொருள் உதவி தான் செய்யணும்னு அவசியமே இல்லை. நல்ல வார்த்தைகள் சொல்கிறதும் உங்கள் வார்த்தைகள் மூலமாக அவங்க வாழ்க்கை மாறுவதும் கூட நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி தான். ஸோ எல்லாத்துக்குமே பலன் இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் இருக்குது. சாயப்பாவோட குழந்தையா நீங்கள் மாறிட்டீங்கன்னாவே எல்லா விஷயத்துக்கும் பலன் மேலே பலன் இருக்குது, ஒரு பெரிய பாதுகாப்பும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. என் வாழ்க்கையில் சாயப்பா வர்றதுக்கு முன்னாடி பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. வாழ முடியுமான்ற கேள்வியே எனக்குள்ளே இருந்துச்சு. அது நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது குறைகளும் சுத்தமாக இல்லை, அண்டு அதிகமான ஆசைப்படுறதும் இல்லை. ஆசைப்படுறது ஆபத்து அண்டு துன்பம். ஆசைப்பட்டால் பேராசை ஒட்டிக்கும். அதனால் நார்மலான ஒரு வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணால் போதும். வேறு எதற்காகவும் நம்ம ஆசைப்படக்கூடாது. உழைக்க ஆசைப்படணும், கடமையை செய்ய ஆசைப்படணும், உதவி செய்ய ஆசைப்படணும், நேர்மையாக இருக்க ஆசைப்படணும், உண்மை பேச ஆசைப்படணும். ஸோ இந்த மாதிரி ஆசைப்படும் போது வாழ்க்கையில் குறைகளே இருக்காது. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பணம் அது இது அதை அன்னைக்கும் நான் மதிக்கலை, இன்னைக்கும் மதிக்கலை, என்னைக்கும் நான் மதிக்கலை. புகழ் அதுக்கும் நான் விரும்பலை. ஏன்னா எதெல்லாம் கடவுள் கொடுத்தாரோ அதை திரும்பியும் எடுத்துப்பார். ஸோ கொடுக்கும்போது எந்த மனநிலையில் இருக்கோமோ திருப்பி எடுக்கும்போது அதே மனநிலையில் இருக்கணும். இதுதான் சாயப்பா கற்றுக் கொடுத்த பாடம் எனக்கு தனிப்பட்ட முறையில். ஸோ கோபப்படாமல் இரு. எதிரிகள் உன்னை வீழ்த்த பல விஷயங்கள் செஞ்சாலும் பயம் இல்லாமல் இரு, பதட்டம் இல்லாமல் இரு. உனக்கு என்ன மனசில் பிடிக்குதோ அதை செஞ்சுக்கிட்டே இரு. ஆனால் நீ செய்கிறதுல எல்லாமே சாயப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஏன்னா விருப்பப்படி வாழு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே விருப்பப்படி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு கூட டெஃபினேஷன் தேவைப்படுது. நல்வாழ்க்கை வாழணும், சிறப்பான வாழ்க்கை வாழணும். மற்றவங்க புகழணுன்றதுக்காக வாழக்கூடாது, மற்றவங்க மதிக்கணுன்றதுக்காக வாழக்கூடாது. உன் மனசாட்சியை வச்சுக்கிட்டு நீ வாழு. ஸோ யாருக்கும் துரோகம் செய்யாத. யாராவது உன்னை தப்பான வளையத்துக்குள்ளே சிக்க வச்சுட்டாங்கன்னா அங்கே போய் மாட்டிக்காத. எல்லா இடத்துலையும் நீ தெளிவாயிரு. அதில் இருந்து ஒரு படி கூட நீ கீழே இறங்கிடாத. ஒரு இடத்துல நம்ம கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது படிக்கட்டே கிடையாது. அடுத்த அடி பின்னாடி எடுத்து வைக்கும்போது அந்த இடம் நேராக வேகமாக ஒரு இடத்துக்கு போகும், பெரிய பாதாளத்துக்கு போகும். ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய அனுபவப்பட்டதால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம பட்ட துன்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரமாக இந்த அனுபவம் நமக்கு அமையுதுன்னு. இப்போ உங்களுக்கு இந்த கஷ்டம் ஒரு பெரிய சோகம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சில பேருக்கு நான் பேசுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன
கஷ்டத்தை எப்படி ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு. இப்போ எடுத்துக்க முடியாது. ஏன்னா எனக்கும் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு அம்மா ஒருத்தவங்க சொல்லும்போது அவங்க மேலே ரொம்ப கோபமாக வந்துச்சு. நீ ஒரு நாள் பாரு, உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீ சாதிப்ப, அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. ஏன்னா நம்ம இப்போ அந்த ஸ்டேஜில் எல்லாரும் போட்ட நம்ம மிதின்னு மிதிச்சாங்க. மிதிச்சு நம்ம தேர்வோமானே தெரியல. 4 மிதி வாங்கினா பரவாயில்ல, 1000 மிதி வாங்கினா என்ன ஆகும்? செத்து போயிடுவோம்ல. ஸோ மனசு செத்து போயிடுச்சுன்னா உடம்பு வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன? மனசு செத்து போகாமல் பார்த்துக்கணும். உடம்பு செத்து போனால் கூட பிரச்சனை கிடையாது, எங்கேயாவது போய் புதைச்சிடுவாங்க. மனசு செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மனசில் அவ்வளோ வலி, அவ்வளோ அடி, அவ்வளோ கொடுமைகளை அனுபவித்தேன். எல்லாமே நான் செஞ்ச முட்டாள்தனத்தால். என்னைக்கு அதை நான் உணர்ந்தனோ அன்னைக்கு என்னுடைய திமிர் அடங்குச்சு. இதெல்லாம் நீ செஞ்சதால தாண்டா உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குதுன்னு சாயப்பாவை வணங்கும் போது எனக்கு சட்டுன்னு ஒரு வெளிச்சம் பலார்னு கன்னத்தில் ஒன்று விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் என்னோட தலைகணம், என்னோட திமிரு, என்னோட அகங்காரம், அகம்பாவம் எல்லாமே அந்த நொடியில் அழிஞ்சுது. அது அழிஞ்சதுக்கு அப்புறம்தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு புரிஞ்சுது. அந்த அறை என் கன்னத்தில் விடலைன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் உருப்பட்டு இருக்க மாட்டேன். ஏன் உயிரோடு இருப்பேனானே தெரிஞ்சிருக்காது. அப்போ கடவுள் துன்பத்தை கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்களே, அந்த துன்பத்துக்கு மறுபக்கம் என்னது? கமெண்ட் பண்ணுறீங்களா? மறுபக்கம் என்ன? அதுதான் இப்போ நடக்குது. ஸோ நான் துன்பத்தை அனுபவிக்க மாட்டேன்னா நீ சத்தியமாக இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. எந்த காரணத்தை கொண்டு அனுபவிக்க முடியாது. நீ தோல்வியை ஏற்றுக்கிட்டாதான் உனக்கு வெற்றியே. தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டேன்னா இந்த ஜென்மத்தில் உனக்கு வெற்றி இல்லை. அப்போ எல்லாருமே துன்பத்தை வெறுக்கிறோம். ஆனால் உங்களை மாதிரி தான் நானும் துன்பத்தை வெறுத்தேன். அதுக்கப்புறம் ஒன்று விழுந்தது பலாருன்னு கன்னத்தில். அதுக்கப்புறம் தான் நான் திருந்தினேன். திருந்தினதுக்கு அப்புறம்தான் புத்தியே வேலை செய்யுது. இந்த புத்தி வேலையே செய்யலை. ஏன்னா மனசு ஒருத்தன் தான் ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். அவன் தான் கண்ணா பின்னாடி எல்லாரையும் திட்டுனான். அவனுக்கு திட்டுறதுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்ற அந்த மனசு அப்படின்றவனுக்கு தெரியாது. மனசு சொல்கிறத புத்தி கேட்கவே இல்லை. ஏன்னா மனசு அந்த அளவுக்கு அந்த புத்தியையும் மோசம் பண்ணிட்டான். புத்தி படுத்து தூங்கிடுச்சு. அது தூங்குறதே அதனோட வேலையாக போயிடுச்சு. ஸோ இங்கே மனசு மட்டும்தான் ஆட்டம் போட்டுச்சு. ஆட்டம் போட்டு நடு தெருவில் நிற்க வச்சுது. நின்னதுக்கப்புறம் தான் ரோட்டில் ஒருத்தர் போய் பலார்னு ஒன்று அரைஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு புத்தி எந்திரிக்குது. மனசு அப்போ தான் அடங்குது. புத்தி அதுக்கப்புறம் தான் வேலையை செய்யுது. மனசுன்றவனே முட்டாளே உட்காரு. இது வரைக்கும் உன் மனசு நீ சொல்லி தான் இவனை நடு தெருவில் நிற்க வச்சிருக்க. இனி நீ எதையும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி புத்தி மனசை கட்டுப்படுத்துச்சு. மனசை தண்டிச்சதன் விளைவு புத்தி சொன்ன மாதிரி இந்த உடம்பு, இந்த செயல், சொல், எண்ணம் எல்லாமே உருவாச்சு. உருவான உடனே வாழ்க்கை ஆரம்பமாச்சு. நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, புத்தி மூலமாக தான் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்குது. அந்த புத்தியை மட்டும் என்னைக்குமே ஷார்ப்பாக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு பென்சிலை சீவுறோம் அப்படின்னா அது அந்த நேரத்துக்கு எழுதுகிறோம். மறுபடியும் என்ன பண்ணுறோம், அது சீவினாதான் அது ஷார்ப்பாக இருக்கும். அப்போ தான் அந்த எழுத்து கரெக்டாக இருக்கும்.
அப்போ புத்தியை கூர்மையாக்கிக்கிட்டே இருக்கணும். புத்தியை கூர்மையாக்க தான் வாழ்க்கையும் நல்ல பளிச்சுன்னு தெரியும். அப்போ இந்த புத்திக்கு என்னைக்குமே என்ன தேவை? அறிவு தேவை. ஒரு விஷயத்தையும் அறிவுபூர்வமாக பார்க்கணும். அந்த விஷயத்தில் நம்ம நிறைய கற்றுக்க போகிறோன்ற தாட்டும் இருக்கணும். எதுவுமே பண்ணாமல் தோல்வி அடைகிறதுக்கு ஏதாவது பண்ணி தோல்வி அடைஞ்சால் தப்பே கிடையாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, தோத்தாலும் பரவாயில்ல, என்ன ஆகிடப்போகுது? அந்த துணிவு உங்களுக்கு இருக்கணும். அதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு இறங்கிடக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நேரத்தை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் களத்தில் இறங்குங்க. அப்போ தோற்று போனால் கூட அடுத்த களத்தில் இறங்கும்போது இதை விட ஹிமாலயா வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். ஸோ எல்லாமே மைனூட்டான விஷயங்கள் இதெல்லாமே. இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஓவர் சென்டிமெண்ட்டாக பார்த்துடவே கூடாது. எமோஷ்னல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இறங்கிடவே கூடாது. எமோஷ்னலால் வாழ்ந்தவன் ரொம்ப கம்மி, எமோஷ்னலால் அழிஞ்சவன் தான் ஜாஸ்தி. ரைட்டா? எமோஷ்னலால் அழிந்தவன் தான் ஜாஸ்தி. அப்போ நாம் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுடுவோம். ஏன் ஆரம்பத்தில் நீங்கள் அவ்வளோ தெளிவாக இருந்தீங்க, ஒரு சடன் ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது ஏன் தெளிவில்லாமல் போயிட்டீங்கன்னா, உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சின்ன சின்ன செல்லு பெரிய செல் எல்லாமே எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ எதையுமே தாங்குகிற சக்தி இல்லாமல் போயிடுச்சு. வயசாக தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போகுது. ஏன்னா நமக்கு வயசாயிடுச்சுன்ற ஒரு ஃபீலிங்கே வருது பாருங்க, அதுவே இட்ஸ் அ பேட் ஃபீலிங்ஸ். அது எனக்கு வயசாகிடுச்சுப்பா அப்படின்னா என்னால் எதுவும் செய்ய முடியாதுப்பா. ஃபாரினர்ஸ்லாம் 60, 70, 80 ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அவங்க ஃபாரின் கண்ட்ரி, அவங்க சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஃபாரினர் 90 இயர்ஸ், அவ்வளோ ஷார்ப் மைண்டு. ஸோ ஏர்லி மார்னிங் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு தன்னுடைய வேலைகளை தான் செஞ்சு தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்டன்ஸ் அது இதெல்லாம் நல்ல நீட்டாக ரெடி பண்ணி பகல் தூக்கமே கிடையாது. 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னா அன்றைக்கு நைட்டு 8 மணி 8:30 மணிக்கு லைட்டான ஒரு டின்னர் முடிச்சுட்டு தூங்குறாங்க. 90 கிராஸ்டு. ஸோ 90 கிராஸ்டு. நம்ம இங்கே 60லேயே மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, அந்த வலி, இந்த வலின்னு சொல்லி அவதிப்படுறோம். ஏன் அப்படின்னா இதே விஷயந்தான். நமக்கு வயசாயிடுச்சு, இனி என்ன இருக்குது, இனி ஒன்றுமே நம்மக்கிட்ட இல்லை. இந்த தாட்டு தான் ஒரு மனுஷனை எதையுமே கற்றுக்க விடாமல் பண்ணுது, எதையுமே சாதிக்க விடாமல் பண்ணுது. ஏன்? சந்தோஷன்றது போயிடுங்க, சந்தோஷன்றது போயிடும். ஸோ நாலேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கும் வயசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு உண்டான வழியில் அதை அழைச்சிட்டு போங்க. எங்கே இருந்து தொடங்குதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம். எங்கே இருந்து தொடங்குறதுன்னு உங்களுக்குள்ள நீங்கள் கேள்விகள் கேளுங்க. எல்லாத்துக்கும் எல்லாரையாலையும் கைட் கொடுக்க முடியாது. ஒரு மனுஷன் ஒரு 10 நாள் கிளாஸ் எடுக்கிறான்னா அந்த 11வது நாளில் நீங்கள் டெவலப் ஆகிடலாம் முடியாது. எல்லா விஷயங்களும் உங்கள் மனசுக்குள்ளே போய் நீங்கள் என்னவா முடிவு பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது. அதனால் தேவையில்லாமல் செலவுகள்லாம் செய்கிறத விட்டுட்டு உங்களுக்குள்ள ஆழமாக கேள்விகள் கேளுங்க. நீங்கள் கேள்விகளை எந்த அளவுக்கு ஆழமாக கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு பதில்கள் ஆரம்பத்தில் ஒரு பதில் கிடைக்கும். என்னமோ கொஞ்சம் ஆழம் போனீங்கன்னா
இன்னொரு பதில் கிடைக்கும். அப்போ பதிலுக்கும் இந்த பதிலுக்கும் முரணா நிற்கும். இன்னமும் ஆழமாக கேள்விகள் கேட்டீங்கன்னா வேற ஒரு பதில் கிடைக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பதில் எப்போ மாறலையோ அது வரைக்கும் கேள்விகள் கேளுங்க. எங்கே இருந்த தொடக்கம் அப்படின்னு நான் நிறைய கேட்டிருக்கேன். நான் எக்கச்சக்கமாக இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டிருக்கேன். எனக்குள்ள நான் தேடுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதில் என்னோட கோபம், என்னோட பேராசை, இன்னும் எக்ஸ்ட்ரா 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 தீய எண்ணங்கள் அத்தனையும் பறந்தோடிடும். நம்ம உள்ளே போக போக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு கடலோட அலை, அந்த சவுண்டு பார்த்தீங்களா? கடலோட அலையோட சவுண்டு காதை கிழிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கடலுக்கு உள்ள போக போக ஒரு கண்ணாடி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய யூடியூப் போட்டு பாருங்கள், யூடியூப்பில் வந்து போட்டு பாருங்கள். வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க. கடலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அமைதியாக இருக்கும். அவங்க அழகழகான வண்ண வண்ணமான மீன்கள், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள், கடலுக்குள்ளே ஒரு உலகம் இருக்கிற மாதிரி அது அவ்வளோ அமைதியானதாக இருக்கும். மேலே அவ்வளோ அலை, சவுண்டு, இரைச்சல், ஆனால் உள்ளே போக போக அவ்வளோ அமைதி. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? அதே போல தான் நம்ம மனசு மேலோட்டமாக பார்க்கும்போது அத்தனை சத்தம், பா என்ன சத்தம், எவ்வளோ சத்தம். நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு 3 பேரோ இல்லை 4 பேரோ இருந்தால் ஏதோ ஒரு மாநாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சத்தம். ரோட்டில் போனால் சத்தம், அட வாக்கிங் போனால் கூட அங்கேயே சத்தம் தான். 4 பேர் பேசுவாங்க. இந்த சவுண்டெல்லாம் கேட்க கேட்க என்ன ஆகுது? நமக்குள்ள ஒரு பெரிய பாரம் இன்னும் அதிகரிக்குது. ஏன்னா கேட்குற அத்தனை இரைச்சல்களும் 100க்கு 100 எமோஷனல்ஸ், 100க்கு 100 எமோஷனல்ஸ், எல்லாமே எமோஷனல்ஸ். அழுவுறது, அதிகாரம் பேசுறது, பொறாமையோட பேச்சுகள், இது எல்லாம் கேட்டு 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 ஒரு மிகப்பெரிய இரைச்சல்கள். இந்த இரைச்சல்கள் வாழ்க்கையில் அத்தனையும் மனசுக்குள்ள, ஆழ் மனசுக்குள்ள போய் பதிஞ்சு பதிஞ்சு ஒரு ஆழமான ஒரு துக்கத்தை அது கொஞ்சம் நாட்கள்லையோ இல்லை கொஞ்சம் மாதத்துலேயோ இல்லை கொஞ்சம் வருஷத்துலேயோ அது திருப்பி கொடுக்குது பாருங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போது வெளியில் அத்தனை பேர் சத்தம் கொடுக்குறாங்க, அதை தவிர்க்க முடியாதா? அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், முடியுன்ற விஷயத்துக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க, முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்கன்னு. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய இரைச்சல்கள் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ணணும்னா உங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு நீங்கள் போகணும். ஆழ்ந்த அமைதிக்கு எப்படி போக முடியும்? நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. மூச்சை கவனிச்சா உலகமே உங்களை கவனிக்கும். மூச்சை கவனிச்சா எந்த விதமான பாவத்தை கூட நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பரிசுத்தமானது உங்களோட மூச்சு, மூச்சு காற்று. அந்த மூச்சை நீங்கள் கவனிங்க. உள்ளே இழுக்கும் போதும் வெளி விடும் போதும் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். மனசில் ஒரு தெளிவு இருக்கும். நம்ம செய்யக்கூடிய தவறுகள் கூட திருத்திக்கிறதுக்கு உண்டான வழிகளும், நம்ம ஆழ் மனசில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும், அந்த சந்தேகங்களுக்கு தீர்வாகவும் இந்த பயிற்சி அமையுது. எனக்கு ரொம்ப ஆசை இந்த யோகாலாம் நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு நான் முதல்ல படிக்கணும். நான் யோகா பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆசனாஸ் தெரியும், தியானம் தெரியும், பிராணாயாமம் தெரியும். ஆனால் அதை இன்னும் முறைப்படி கற்றுக்கிட்டு
சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறமா சொல்லிக் கொடுக்கணும், முடிகிற அளவுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆசையெல்லாம் இருக்குது. இட்ஸ் a very powerful. அதெல்லாம் ஒரு கலை. இதுக்கு ஜாதி மத தேவை கிடையாது. இது ஒரு கலை. உங்களுக்கு எப்பயுமே அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கலை. மதத்துக்கு தான் சம்மந்தம் இல்லை, ஆனால் கடவுளுக்கு சம்மந்தம் இருக்கு. எந்த மதத்தில் இருக்கிறவங்களும் இந்த விஷயத்தை செய்தால் கடவுளோட கனெக்ட் ஆவாங்க. கடவுளோட ஒவ்வொரு விஷயத்தையும் உணர முடியும். கடவுளை அறிந்து கொள்வதற்கு இது மிக மிக எளிய ஒரு விஷயங்கள். கடவுள் எளிமையானவர். நீங்கள் போகிறீங்க, திருப்பதிக்கு போகிறீங்க, ஷீரடி போகிறீங்க, எங்கேயுமே போக தேவையில்லை. உங்கள் வீட்டை ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் உங்கள் ஆழ் மனசை அமைதிப்படுத்தி உங்கள் மூச்சை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற தரிசனம் இங்கேயே கிடைக்கும். ஸோ அலைச்சலே இல்லை. திருப்பதிக்கு போகிறவங்கலாம் சொல்லும்போது, பா என்ன கூட்டம், பயங்கர கூட்டம், சாமியை பார்க்கவே முடியல. ஸோ திருப்பதிக்கு போனவங்க திருப்தியாக சாமியை பார்க்குறாங்களான்னா இல்லை, ஏன்னா கூட்டம், சத்தம். திரும்பவும் சொல்கிறேன், அதே சத்தம்தான், அதே சத்தம். ஜெர்கண்டி 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 ஜெர்கண்டி. ஏன்னா அவங்களும் வர வழி இல்லை. ஷீரடி கூட பார்த்தீங்கன்னா நாம் இதுக்கு முன்னாடி போயிருந்தோம், ஒரு 20-25 பேரோட போயிருந்தோம். இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போ கூட நம்ம கூட வந்திருந்தவங்கல்ல ஒரு கால்வாசி, ஒரு 4-5 பேர் அந்த சாயப்பாவை பார்த்துட்டு மறுபடியும் அவரே பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி வரவங்க நிற்கிறாங்கல்ல, அவங்க பார்க்க வேண்டாமா? புரியுதா உங்களுக்கு? அப்போது எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு, அவர் அங்கே இருக்கிறாருன்னு ஒரு அடையாளம். அந்த இடத்துக்கு போகிறது தப்பு சொல்லலை. போனோமா, மனதார ஒரு செகண்டு பார்த்தோமா, ஓகே பார்த்துட்டோம், பின்னாடி வரவங்க பார்க்கட்டும், அவ்வளோ போகணும், டீசெண்டாக போகணும். அங்கே போய் நின்று சண்டை போடுவோம், நான் ரொம்ப நேரம் நிற்கணும், நான் ரொம்ப நேரம் பார்க்கணும். ஏன் உலக நன்மைக்காகவா நீங்கள் அங்கே நிற்கிறீங்க? அங்கே என்ன, நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கடவுள் விரும்புறதில்ல. உலக மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணணுன்னா அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உலக மக்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள் மேலேயும் நீங்கள் பிரியமாக இருப்பீங்க. சரி, அவங்க பார்க்கட்டுமே, நம்ம ஒரு நேரம் பார்த்துட்டோம், நீங்கள் பாருங்கம்மா, நீங்கள் பாருங்க ஐயா அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் பார்க்கணும், ஒரு நிமிஷமும் பார்க்க பார்க்க என் குடும்பம் சிறப்பாக இருக்குது. அந்த தாட்டு தான் எல்லா இடத்துலையும் நிற்குது. ஸோ ஒரு பக்தியில் ஒரு சுயநலத்தை மிக்ஸ் பண்ணாங்கன்னா அது பக்தியே கிடையாது, அது பக்தியே இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மாதிரி இறைச்சலோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாரோ பேசுனது தான் மனசில் கேட்டுக்கிட்டே இருக்குது, ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. நாம் நம்மளா பேசுகிறேங்க, நாம் நம்மளா பேசவே இல்லை. அடுத்தவங்க பேசுனதெல்லாம் மனசில் போய் நாம் அப்படி பேசுகிறோம். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கெட்ட எண்ணங்கள் வருது, பாவங்கள் செஞ்சாதான் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனாலேயே நான் பாவங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓன்னு கதறி அழுதாங்க ஒரு ஆடியோவில். அப்போ நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன், உங்கள் ஆன்மா நல்ல ஆன்மா, உங்கள் ஆன்மா சுத்தமான ஆன்மா, உங்கள் ஆன்மா பரிசுத்தமான ஆன்மா. நீங்கள் கதறி அழ வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சுற்றியும் இருக்கக்கூடிய இறைச்சல்களுடைய உருவமாக நீங்கள் இருக்கீங்க, அதை கொஞ்சம் ஒதுக்கி தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸு கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறேன், நான் ஒரே வாரத்தில் அவங்களோட மைண்டு மாறும். ஒரு வாரம் அதிகபட்சம். கண்டிப்பாக நான் ஆடியோ கொடுக்க தான் போகிறேன், கண்டிப்பாக அந்த மிராக்களை ஷேர் பண்ண தான் போகிறேன்.
ஸோ பாவங்கள் செய்கிறதுக்கு காரணம் அடுத்தவங்களுடைய வார்த்தைகள் தான், அடுத்தவங்களோட வார்த்தைகள் தான். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களை சுற்றியும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகளும் இந்த எண்ணங்களும் உங்களை படாத பாடுபடுத்தி எடுக்குது. ஸோ நீங்கள் தனிச்சிருக்கும் போது தான் நம்ம இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்கிறோமேன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு உடனே அது சரி ஆயிடும். ஆனால் அது உங்களுக்காக தோணணும், அது உங்களோட உள்ளுணர்வுகள் அதை கட்டுப்படுத்தணும். அதை எப்போ கட்டுப்படுத்தணும்னா, நீங்கள் அமைதியாக எப்போ இருக்கீங்களோ, அமைதியான சூழ்நிலை எப்போ வாழ்கிறீங்களோ அப்போ அது கட்டுப்படுத்தும். இல்லைன்னா இப்படி தான் போகும், இதே மாதிரி தான் போகும், கொஞ்சம் கூட மாறாது. அதே மாதிரி இன்னொரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, நான் ஒருத்தரை மனசார விரும்பினேன், கிட்டத்தட்ட 8 வருஷம் எங்களோட காதல், நல்ல மனுஷன், என் மேலே அவ்வளோ அன்பா அவ்வளோ உயிரா அவ்வளோ பிரிய வச்சிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒரு கிளாஸில் போய் சேர்ந்தேன். அந்த கிளாஸில் சேர்ந்த உடனே எனக்கு நான் தனியாக இருக்கணும்னு நினச்சி வேண்டாம், அந்த உறவே வேண்டான்னு சொல்லி நான் ஒதுக்கிட்டேன். அவரை அழுதாரு, துடிச்சாரு, காலில் விழாத குறையா கெஞ்சினாரு. அதையும் தாண்டி முடியவே முடியாது, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், இத்தனை நாள் நான் உங்களை வேணும் வேணும்னு சொல்லி என்னோட வாழ்க்கையை நான் வாழ முடியாமல் போயிடுச்சு, இனி நான் தனியாக நிற்கணும், நான் திறமையோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டேன். 3 மாதம், நான் 1 வருஷம் ஆயிடுச்சு. 2வது 3வது மாதத்தில் இருந்தே அவர் எனக்கு வேணும், அவரோட நான் பழகணும், மறுபடியும் அவரை காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரோ வேண்டான்னு சொல்கிறாரு. இப்படியும் நான் யோசிக்கக்கூடாதா? நான் யோசித்தது தப்பா? என்னோட திறமையை வளர்த்துக்க இது எனக்கு தடையாக இருக்குது, அதற்காக தான் நான் இதை செஞ்சேன். கடவுள் ஏன்னு இப்படி என்ன வாழ்க்கையில் இப்படி விளையாடுறாருன்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. அப்போ நான் திருப்பி சொன்னது ஒரே ஒரு பதில் தான். இது இந்த கேள்வி, அவங்க சொன்னது, அவங்க நினச்சது எல்லாமே தப்பான ஒரு விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம், புத்திசாலித்தனமாக, அதாவது அதி புத்திசாலித்தனமாக சில முடிவுகள் எடுக்கிறோம். ஒரு உண்மையான அன்பை நிராகரிச்சிட்டோன்னா அந்த அன்பு அந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் கூட அது கிடைக்காது. ஒரு உன்னதமான அன்பை காலால் எட்டி உதைக்கிறது இருக்கே, அது மிகப்பெரிய பாவம். உன்னால் ஒருத்தவங்க கதறி அழுகுறாங்க அப்படின்னா அதுக்கு நீ காரணமாக இருந்தால் உனக்கும் அந்த மாதிரியான நிலை உருவாகும், அது சீக்கிரமாக உருவாகும். அப்போது எல்லாராலையும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் எனக்கு கெட்டது நடக்குது நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது தப்பு. 1000 பேர் இருந்தாலும் உன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நம்மளா சில விஷயத்தை கொண்டு வரோம். அப்படி கடவுளோட விருப்பம் அவரை பிரிக்கணும் அப்படின்னு அவங்க மனசில் தோணுச்சுன்றதால நான் பிரிஞ்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுளோட விருப்பம் அதுவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச ஒரு இடத்த பிடிச்சிருக்கலாம் தானே. அப்போ நீங்கள் அந்த இடத்த பிடிக்கல, ஆனால் மனசு விட்டு அழுவுறீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு தானே அதை அனுபவிக்கிறீங்க. இது மூலமாக என்ன சொல்கிறேன்னா, அன்பானவர்கள் எட்டி உதைக்காதீங்க. உங்களோட லட்சியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் அன்பானவர்கள் தடையாக இருந்தாங்கன்னா வேணால் நம்ம வேறு ஷோஸ் பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு தடையே இல்லை.
அவங்கள வந்து வேண்டான்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் இல்லாமலும் போயிடும். ஸோ பாவங்களை செய்கிறத நிறுத்தணும்னா நமக்குள்ள கொஞ்சம் புரிதல் வேணும். அந்த புரிதல் தான் இந்த மாதிரியான விஷயத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். கடலும் மனசையும் நினச்சிக்கோங்க. ஸோ உள்ளே போக போக தான் அந்த அமைதி கிடைக்கும். அமைதி இருந்தால் மட்டும்தான் எடுக்கிற முடிவு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அத்தனை முடிவுகளும் வீணாக போயிடும். அதனால் அன்பே சாயில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாருக்காவது இங்கே பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் கிடைக்கலன்னா அதுக்கு ஒரே காரணம், பலனை எதிர்பார்த்து செய்வதால். பலனை எதிர்பார்க்காம செய்கிறவங்களுக்கு தான் ஜாக்பாட் அடிக்குது. எதிர்பார்த்து என்ன செஞ்சாலும் அது சிறப்பாக நடக்கலை, சிறப்பாக வரலை. அப்போ பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப லேட் ஆகும். கிடைக்கும், கிடைக்காம போகாது. ஆனால் பலனை எதிர்பார்க்காம செய்யுங்க, அடுத்த கொஞ்சம் மாதத்தில் வாழ்க்கை செமையாயிடும். ஆனால் பலனை எதிர்பார்த்தீங்கன்னா பல வருஷம் காத்திருக்க வேண்டிய நிலை வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் மனப்பூர்வமாக செய்யுங்க. கடவுளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை மாதிரி பண்ணுங்க. ஸோ நம்ம நிறைய விஷயத்தை தாண்டி வந்துட்டோம். கடவுளை வந்து பலனுக்காக நம்ம இப்போ வணங்குறது இல்லை, அந்த அளவுக்கு நம்ம தயாராகிட்டோம். அவர் எனக்கு இருக்கணும் அப்படின்ற இடத்துல நம்ம வந்துட்டோம். சாயப்பா நம்ம கூட இருக்கணுன்ற இடத்துல நம்ம வந்துட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், கடவுளை நேசிக்கிறவங்க வேற எந்த பாவத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் பாவத்தை செய்கிறோன்னா கடவுளை நேசிக்கிறத பின்னாடி வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ தெளிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட தப்பு தவறுகள் தொடருதுன்னா சாயப்பாவை நீங்கள் நெருங்கலைன்னு அர்த்தம். நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னா நீங்கள் சுத்தமான மனிதராக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சுத்தமான மனிதர் மாறுறதுல என்ன சந்தேகம் இருக்குதுன்னா நெருக்கத்தை அதிகரிக்க வேண்டும். இன்னைக்கு காலையிலையும் நம்ம அன்பே சாயில் இந்த விஷயத்தை தான் சொன்னோன்னு நினைக்கிறேன். அதில் சொன்னோமா இல்லை வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் சொன்னோமான்னு தெரியல. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கான பதிவுகள் இவை அனைத்தும் நம்ம அன்பே சாய் குடும்பம் என்னைக்கும் எப்பையும் ஜெயிக்கணும். நாம் யார் அப்படின்றத சாயப்பா நம்ம நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு வாழணும். வாழ முடியுமா என்ன? 100க்கு 100 வாழலாம். ஏன்னா அவருடைய துணையோடு தான் நம்ம வாழ போகிறோம். அவர் சொல்கிற வழியில் நம்ம வாழும்போது அவர் எத்தனையோ விஷயங்களை நமக்காக செஞ்சு தருவார். நம்ம அப்பா அம்மா விருப்பப்படி நம்ம வாழும்போது நம்ம அப்பா அம்மா பார்த்து பார்த்து செய்வாங்க, என் பிள்ளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு. ஆனால் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக இருந்தால் அப்பா அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேச்சை கேட்காதவனுக்கு என்ன செஞ்சாலும் அது துன்பத்தில் போய் முடியுன்றது பெற்றவங்களுக்கு தெரியும். அதே ஃபார்முலா, அதே டெக்னாலஜி தான் இங்கேயும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நல்லதுக்கு அப்படின்னு மட்டும் நினச்சி நம்ம வாழணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எது நடந்தாலும் அது நல்லது. எது நடந்தாலும், நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இது நடந்தால் தான் நல்லது, இது நடந்தால் எனக்கு எப்படி நல்லதாகும், இப்படி நடந்துடுச்சே எப்படி என் வாழ்க்கையை நான் சரி பண்ண முடியும், நான் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறேனே, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் நான் ஆகிட்டேனே, இது எப்படி நல்லதுன்னு நான் நினைக்க முடியும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் இந்த கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ பெரியவங்க சும்மா சொன்னாங்களா எது நடந்தாலும் நல்லதுக்கு நினச்சிக்கோன்னு? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அதனால் எது நடந்தாலும் அது நல்லதுக்குன்னே நினச்சிக்கோ. ஸோ நடக்க வேண்டியது நடந்தே தீரும். இந்த உலகம் உங்களை புகழ்ந்தாலும் அது நடந்தே தீரும். இந்த உலகம் உங்களை இகழ்ந்து பேசினாலும் அதுவும் நடந்தே தீரும். அப்போது 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும், இல்லை இன்னொன்று உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கும்.
ஆக மொத்தம் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளையும் யாராலையும் தடுக்க முடியாது இந்த நிமிஷம் வரைக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த நிமிஷம் வரைக்கும். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க அதை பொறுத்து தான் இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வாழ்க்கையில் ரிசல்ட் கிடைக்க போகுது. இனி நாம் நினச்ச மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நாம் நினச்சிட்டோன்னா உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றணும். அந்த முறையை மாற்றிட்டா நீங்கள் நினச்சதை விட சிறப்பாகவே நடக்கும். அதுலேயும் ஒரு சில அழுத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் ஒரு சாய்ராமுக்கு ஒரு பெரிய வலி. அந்த வலியை அவங்களால தாங்கிக்க முடியவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போ எது நடந்தாலும் ஏற்றுக்கோ அப்படின்னு நம்ம என்னைக்கோ ஒரு ஆடியோவில் கொடுத்துருக்கோம். இவர் என்ன சரியான புரிஞ்சிக்காத ஒரு மனுஷனாக இருக்கார், எது நடந்தாலும் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு என்னோட 2-3 ஆடியோவை கேட்டிருக்காங்க. அதில் அவங்களுக்கு நல்ல நேரம் நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டனோ அந்த விஷயத்தை நான் பேசியிருக்கிற ஆடியோவாக அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருந்திருக்குது. சரி, சொன்னவர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, உண்மையை தான் பேசுவார், உண்மையை தான் பேசியிருக்காரு, அதனால் நாமளும் அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஃபாலோ பண்ணும்போது எல்லாத்தையும் ஏற்றுக்கோ, என்ன இப்போ இருக்குதோ அதை சிறப்பாக எடுத்து அதில் இருந்து உன் வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு நீங்கள் சொன்னதை வச்சு நான் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும்போது என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை கொஞ்சம் கரண்டிடுச்சோ அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. எதிர்த்து கிண்டலும் கேலியும் செஞ்சாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் முடிவாக இருந்தேன். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. எவ்வளவு கிண்டலும் கேலியும் அவமானமும் வந்தாலும் எடுத்த காரியத்தை விடாதன்னு சொன்னீங்க. அப்போ அதே போல் நானும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஒரு விஷயமும் செதுக்குன்னு பலத்த அடி விழுந்துச்சு. கீழே விடும்போது சிரிக்காதவங்க கூட சிரித்தாங்க, பேசாதவங்க கூட பேசுனாங்க, இதுவரைக்கும் அவமானப்படுத்த மனுஷங்க கூட அவமானப்படுத்தினாங்க. அப்பையும் நான் மறுபடியும் மீண்டு எழுந்தேன். ஏன்னா மீண்டு எழுந்து நிற்கிறவங்களுக்கு தான் சாயப்பா உதவி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அந்த வார்த்தையை வச்சு நான் மறுபடியும் மீண்டு எழுந்தேன். எழும்போது மறுபடியும் ஓடினேன், மறுபடியும் விழுந்தேன். இப்படி 6 மாதம் போராடினேன். இன்றைக்கி எதை நோக்கி நான் ஓடினோ அதை நான் தொட்டுட்டேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னா அதுக்கு காரணம் சாயப்பாவும் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளும் தான் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அப்போ நடந்தது நல்லதுக்குன்னு நினச்சா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், நடந்தது மோசமானதுன்னு நினச்சா வாழ்க்கையில் ஜெயிக்கவா முடியும், சந்தோஷமாக இருக்கவா முடியும், நிம்மதியாக தூக்கம் வருமா என்ன? சில பேர் படுத்த உடனே தூங்கிடுவாங்க, சில பேர் என்ன தான் படுத்தாலும் தூக்கம் அப்படின்றது இல்லாமலே போகும். நானும் ஒரு காலத்தில் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இருக்காது, அவ்வளோ கஷ்டம். பகலில் ரொம்ப சோர்ந்திருப்பேன். சாய்ப்பா வந்ததுக்கப்புறம் தான் என்ன பெரிய கவலை, என்ன பெரிய கஷ்டம், என்ன பெரிய கண்ணீர். என் கூட அவர் இருக்கார், அவர் கூட நான் இருக்கேன், இதை தாண்டி என்ன பெருசாக வந்துட்டே போகுது, வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூங்க ஆரம்பித்தேன். ஏன்னா நினைவுகள் அழிக்க வந்தது, கவலைகள் கொல்ல வருது, துன்பம் துரத்துது. எந்திரிச்சு தூங்குனா திடீர்னு முழிப்பு வருது, எவனோ ஒருத்தன் 10 பேர் அருவா தூக்கிட்டு ஓடி வர மாதிரி. ஆனால் மனசில் அவ்வளோ குழம்பி போய் நிற்கிற. இதையெல்லாம் ஒரு பெரிய சுமையாகவே இருந்துச்சு. நைட்டு வந்தாவே பயமும் வந்துச்சு,
தூங்கி தான் தொலையணுமே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான கஷ்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அடுத்த 2-3 வருஷம் கழித்து இதே மாதிரி நீங்களும் 4 பேர்கிட்ட பேசுவீங்க. ஓகே, அப்படி தான் இங்கே நடக்குது எல்லா விஷயங்களும். அப்போ நடந்தது நன்மைக்கே அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை உங்கள் மனசில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிடுச்சுன்னா அதை எடுக்க நீங்களே நினைச்சாலும் முடியாது. நீங்களே நினைச்சாலும் முடியாது. இப்போ ஏன் அந்த விஷயம் உங்களுக்கு பதியலைன்னா அது இன்னும் மனசில் பதிய வைக்கிற அளவுக்கு அங்கே அந்த நிலைமை இல்லை. அதை ஒன்றே ஒன்றால தான் இன்றைக்கு வரைக்கும் அது பதியலை. ஸோ இது மாதிரி மனசில் எது ஆழமாக நிற்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக மாறுது. வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தரவும் அது வகை செய்யுது. இதை புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் இல்லை, புரிஞ்சுக்கலைன்னா வருத்தப்படுவீங்க. அந்த வருத்தம் ரொம்ப பொல்லாதது. ஒரு மிகப்பெரிய தோல்வியை அது சுமக்கிற அளவுக்கு அது போய் நின்றுடும். அதனால தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க, முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய லாங்குவேஜிலேயே அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்னோடய லாங்குவேஜ், அதாவது என்னுடைய வார்த்தைகளை தாண்டி உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சில வார்த்தைகள் இருக்கும். எப்படி சொன்னால் உங்கள் புத்தியும் உங்கள் மனசும் ஏற்றுக்குமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் போய் கைடு வாங்குவோம். ஒட்டுமொத்தமாக படிக்கணும். அதை புக்கை நினச்சாவே பயமாக இருக்கும். இப்போ கைடு நமக்கு இஸ் பெஸ்ட்டு இல்லையா? அப்போ அந்த கைடை வாங்கி ஒரு இது கதவு இருக்கும், நான் தான் டீச்சரு, நான் அப்படி நினச்சிக்கிட்டு அந்த பசங்க 10-20 பேர் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நான் பாட்டுக்கும் அப்படியே எழுதி போடுவேன். ரைட்டாக புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்போ எனக்கு புரியலன்னா அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு புரியலன்னு சொல்கிற மாதிரி ஒரு கற்பனை. உனக்கு புரியலையா? இதான்ப்பா. இப்போ என்னென்னா கைடை பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எழுதுகிறேன் அந்த டோரில், கதவில். அப்போ இது என்ன ஆகுது, அடுத்த நாள் எக்ஸாமினேஷனில் அந்த கொஸ்டின் வரும்போது எனக்கு ஒரு இமேஜாக காட்சி ஆகுது. அப்போ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது என் ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கு முதல் நாள் நைட்டு நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தேனோ அது அந்த மைண்டு ஃபுல்லாக வருது. அப்போ சொல்லி கொடுத்தது எல்லாமே என்னுடைய லாங்குவேஜில் அதை எழுதி அவங்களுக்கு புரிய வைக்க முடியுது. அதனால தான் நான் எல்லாத்துலேயும் ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்ற ஒரு மார்க்கை நான் வாங்கினேன். அப்போது எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம மனசையும் புத்தியையும் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டா தான். இப்போ அந்த சாய்ராமுக்கு நடந்தது இல்லையா, அது நம்ம எல்லோருக்கும் நடக்கும். நம்மளால சரியாக அதை கொண்டு போக முடியல, நம்ம லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ண முடியல, இதான் பிரச்சனை. அதனால தான் என்னோடய லாங்குவேஜுக்கு நான் கொண்டு போகாமல் இருந்து நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன்னா நிச்சயமாக நான் 10வது கூட பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஷோர். எனக்கு ஒரு கிராஜுவேஷன் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய லாங்குவேஜுக்கு நான் கொண்டு போனதாலையும், ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா கூட அது என்னுடைய லாங்குவேஜுக்கு நான் கொண்டு போனதும், அண்டு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னும் போது அது என்னுடைய லாங்குவேஜுக்கு நான் கொண்டு போகும்போது தான் அதனுடைய வளைவு நெளிவு எல்லாமே நமக்கு புரியுது. அப்போ உங்களுடைய லாங்குவேஜுக்கு நீங்கள் கொண்டு போங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நடக்காமல் போகுதா? நடந்து தானே தீருது, நடந்து தானே ஆகுது. இப்போ நீங்கள் கவலைப்படுறீங்க, ஐயோ அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறதால கஷ்டம் வராமல் போகுதா? வந்தது வந்துடுச்சு, நடந்தது நடந்துடுச்சு. அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அதை ஏற்றுக்கிறத தாண்டி அதை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அதை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்.
ஏற்றுக்கலைன்னா ஒரு பாயிண்ட்டு கூட உங்களால் நகரவே முடியாது. அந்த இடத்துல இருந்து புலியும் சிங்கமும் எல்லாம் உங்களை சூழ்ந்து உட்காந்துருந்தா உங்களால் நவுந்துட முடியுமா? கொஞ்சம் அசைஞ்சாலும் புலி உங்களை அட்டாக் பண்ணிடும். புரியுதா? அப்போ பிரச்சனைகள் நீங்கள் ஏற்றுக்காத வரைக்கும் நீங்கள் அசைய முடியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏற்றுக்கிட்டா பிரச்சனை ஓடி போயிடும். இந்த விஷயத்தை என்னைக்கு நீங்கள் உங்களோட லாங்குவேஜுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்த உங்களுக்கு சாயப்பாக கொடுப்பாரு. ஒரு சாராம் சொன்னாங்க, நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஒரு பெரிய இடத்த கொடுப்பாருன்றீங்க, அதை பண்ணுவாருன்றீங்க, இதை பண்ணுவாருன்றீங்க. நானும் வந்து கிட்டத்தட்ட பல மாதம் கஷ்டப்பட்ட எந்த இடத்தையும் எனக்கு கொடுக்கலப்பா அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். எந்த வேலை செஞ்சாலும் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்கன்னா, இப்போ நீங்கள் 6 மாதம் ஃபீல் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும். அந்த நம்பிக்கை எங்கே போச்சு? நம்பிக்கை எங்கே அடகு வச்சிங்க? எல்லாமே நம்ம நகை வாங்குகிறோம் பேங்க்கில், கடையில் இருந்து எல்லாம் பேங்க்கில் கொண்டு போய் வச்சிட்டோம். அப்போ நகை அடம் அங்கே வச்சாச்சு, வாங்கின நகை அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ நகை நமக்கு சொந்தம் கிடையாது. அது நமக்கு சொந்தமாக இருந்தால் தான் அந்த நகைக்கு நம்ம வாங்கினதுக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்போ நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை அடகு வச்சுட்டா வாழ்க்கையில் எப்படி வாழ முடியும்? இதுக்கு நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கணுன்றது கூட இல்லை, உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இருக்கு நிறைய பேருக்கு. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் உதவி செய்வார். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எதுவுமே நடக்காது, எதுவுமே கிடைக்காது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு கண்ணீர் விட்டாலும், எவ்வளோ தடவை நீங்கள் பிரார்த்தனை செஞ்சாலும் நம்பிக்கை ஒன்று இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காதுங்க. ஒரு 20% நம்பிக்கை இருந்தால் கூட நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் அதுக்கு குறைவாக தான் வச்சுருக்கோம் எல்லாருமே. அந்த நம்பிக்கை தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், நம்பிக்கை இருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எப்படி அது உங்களுக்கு வந்து சேருன்ற வரைக்கும் அது உங்களுக்கு புரியும். நம்பிக்கை இல்லாமல் கேட்டால் எந்த வழியும் புரியாது, எந்த பதிலும் கிடைக்காது. ரெண்டுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா வாழ்க்கையும் இல்லாமல் போயிடும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், இதை படிக்கணும், பெருசாக அங்கே கற்றுக்கணும், இங்கே கற்றுக்கணும், இது வந்து ஒரு டெக்னிக்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே நமக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான், வெளியிலன்றது எதுவுமே இல்லை. அன்பே சாயில் என்னைக்காவது வெளிப்புறத்தை வச்சு நம்ம பேசியிருக்கோமா? வெளியில் இதெல்லாம் செய்யுங்க நம்ம சொல்லியிருக்கோமா? இந்த ரோஜாப்பூ செடியை வைக்க சொன்னதுக்கு காரணம் கூட உங்கள் மனசில் அந்த செடியை பார்க்கும்போதும் அந்த செடியில் பூக்கள் பூக்கும் போதும் நம்ம மனசில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு அது காரணம்னு சொல்லி அந்த மனசு நினைக்க வைக்கிறதுக்கு தான் இத்தனை விஷயங்கள். இப்போ எத்தனையோ பேருக்கு அந்த ரோஜாப்பூ செடி நல்ல அழகாக பூத்துருக்கு. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, எத்தனையோ செடி வச்சுருக்கோம், இந்த அளவுக்குலாம் பூக்கலை. ஆனால் இந்த செடியை வச்ச உடனே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் வந்து பூக்கள் வருது, மொட்டுகள் வருது. உப்பு தண்ணியில் செடி ரோஜாப்பூ செடியாக வராதுன்னு நான் நம்பினேன். இருந்தாலும் அன்பே சாயில் ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணாலும் அது கண்டிப்பாக சாய்ப்பா மிராக்கள் செய்வார்னு பார்த்தேன். பூ ஒரு இதுக்கு வந்து 6-7 பூ பிடிக்குது. இப்போ காஷ்மீர் ரோஜாப்பூன்னு சொன்னாங்க. அவ்வளோ வாசம், பன்னீரோ காஷ்மீரோ சரி தெரியல, பன்னீர் ரோஸா காஷ்மீர் ரோஸா தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது, வாசனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதாவது உப்பு தண்ணியில் செடியே வராது ரோஜாப்பூ செடி, அது எனக்கும் தெரியும். ஆனால் அந்த ரோஜாப்பூ செடி உப்பு தண்ணியில் வச்சும் நல்லபடியாக பூக்கள் வருதுன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கை பெருகுதுன்னு அர்த்தம். இதே ஒரு சார் நம்ம சொன்னாங்க, என்ன நீங்கள் மூட நம்பிக்கையெல்லாம் வச்சு பேசுகிறீங்க, நம்ம சேனல் அப்படிலாம் பேசுகிறது கிடையாது. இது யார் மூட நம்பிக்கைன்னு சொன்னா? இது யார் சொன்னா மூட நம்பிக்கைன்னு? மூட நம்பிக்கை என்னைக்கு நான் மூட நம்பிக்கையில் உள்ள முழுகிறனோ அன்றைக்கி நான் இருக்க மாட்டேன். சாய்ப்பா நீ கிளம்பு,
இந்த இடத்த விட்டு நீ கிளம்புனிடுவார். ஸோ மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் தான் நாம் அனைவரும். நான் அந்த நல்ல நேரம், அந்த நேரம், ராகு காலம் இதெல்லாம் என்றைக்கும் பார்க்குறதே கிடையாது. இதெல்லாம் பார்க்குறவங்க வேணால் மூட நம்பிக்கைக்கு சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கலாம். நான் எதையுமே பார்க்குறது கிடையாது. வியாழக்கிழமை தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நான் நினைக்கிறது கிடையாது. கடவுள் சொல்லிட்டாருன்னா அது எந்த நாளாக இருந்தாலும் செஞ்சுடு. உன் மனசில் கடவுள் பேச தூண்டுறாரு, சில விஷயத்தை இதை செய்யன்றாரு, அப்போ நாம் உடனே செஞ்சிடணும். இல்லை சாயப்பா நான் வியாழக்கிழமை செய்கிறேன் அப்படின்னா நான் நேரத்தையும் நாளையும் பார்க்குறவனா நான் இருக்கிறேன். வியாழக்கிழமைன்றதுக்கு கூட பார்க்கக்கூடாது. இங்கே நிறைய பேர் அதையும் பார்க்குறீங்க. நான் நேரத்தை பார்க்கல, காலத்தை பார்க்கல, ஆனால் வியாழக்கிழமை வரட்டும் நான் செய்கிறேன். எதுக்கு வியாழக்கிழமை? வியாழக்கிழமை தான் சாயப்பா வந்து உங்கள் கண்களுக்கு முன்னாடி வருவாரா? இல்லை வியாழக்கிழமை தான் அவர் அருள் பெறுவாரா? மற்ற நாளெல்லாம் அவர் சக்தி இல்லாதவராக இருப்பாரா? இதெல்லாம் என்ன இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்களேன். ஸோ தேர்ஸ்டே மட்டும்தான் சாயப்பா கோயிலுக்கு போகணுமா? ஏன் சாயப்பா கோயிலுக்கு தேர்ஸ்டே போகிறீங்க? நல்லதா? சரி, பெரியார் மாதிரி கேட்குறேன். அப்போ மற்ற நாளில் கோயிலுக்கு போனால் நல்லது இல்லையா? மற்ற நாளுக்கு கோயிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா? அப்போ வியாழக்கிழமை அன்றைக்கி தான் அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்காரா? மற்ற நாளெல்லாம் அவர் சக்தி இல்லாதவராக இருக்காரா? இதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்கள் வியாழக்கிழமை மட்டும் போங்க. சொல்லுங்கள், உங்களோட கருத்து என்ன? நான் போனேங்க வியாழக்கிழமை தான் போவேன். ஏன்னா ஒரே விஷயம், மதியானம் தக்காளி சோறு நிறைய கொடுப்பாங்க, நைட்டு சக்கரை பொங்கல் நிறைய கொடுப்பாங்க. என்ன தான் நம்ம கோயிலில் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வீட்டை சாப்பிட்டா அது பிடிக்காது. ஆனால் கோயிலில் சாப்பிட்ற சாப்பாடுக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது. மயிலாப்பூர்லேயோ இல்லை சம்திங் வேறு ஏதோ இதுலேயோ சரவண பவனில் இருந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சாப்பாடு வந்து இறங்குமா. அதில் வந்து சாப்பிட்ட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, சரவண பவன் ஹோட்டலில் கூட சாப்பாடு இவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை, ஆனால் கோயிலில் இருக்கக்கூடிய சாப்பாடுக்கு தனி ருசி அப்படின்றாங்க. சரவணபவன் ஹோட்டல் சாப்பாடே நல்லா சூப்பராக நல்லா நெய்யெல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு பண்ணுவாங்க, அதுவே சூப்பராக இருக்கும். அதை தாண்டி கோயிலுக்குன்னு வரும்போது அந்த டேஸ்ட்டு வந்து அப்படியே மாறுது. ஸோ நான் போகிறேன், வியாழக்கிழமை சாப்பிட்றதுக்கு போகிறேன். இப்போ எந்த கோயில் எந்த அளவுக்கு போகல, எந்த நாள்லேயும் கோயிலுக்கு நான் போக முடியல. ஆனால் நம்ம வீடே வந்து கிட்டத்தட்ட கோயில் மாதிரி தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், எப்பயுமே சாய்ப்பா சாங் ஓடிட்டுருக்கோம், ஊதுபத்தி எரிஞ்சிட்ருக்கோம். காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் விளக்கு எரியும். மறுபடியும் 6 மணிக்கு விளக்கு ஏற்றுனாங்கன்னா நைட்டு 8, 9, 9 வரைக்கும் விளக்கு எரிஞ்சிட்ருக்கோம். எப்பயுமே ஒரு டிவோஷனல் சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். சாய்ப்பாவோட சாங்கு எப்பயுமே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வீட்டே கோயிலாக மாற்றிட்டேன். ஸோ கோயிலுக்குன்னு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா கோயிலில் தான் பலன் கிடைக்குதுன்றதை தாண்டி வீட்டில் எனக்கு பலன் நிறைய கிடைக்குது. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், காற்று எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அதே போல் தான் கடவுளும். ஸோ இதுதான் மூட நம்பிக்கை. வியாழக்கிழமைனா கோயிலுக்கு போ, குரு அருளை பெறலாம். யார் சொன்னாங்க? யார் சொன்னால் வியாழக்கிழமை போனால் குரு அருளை பெற முடியும்னு? நீ நல்ல மனுஷனாக இருந்தால் குரு அருளை எப்போ வேணாலும் பெறலாம். நீ நல்ல மனுஷன் இல்லை, பல பேரை வந்து நீ வெறுக்கிறன்னா நீ எந்த நாள் போனாலும் குரு அருளை பெறவும் முடியாது, குரு பக்கத்தில் நிற்கக்கூட முடியாது. சில பேருக்கு சாய்பா கோயிலுக்கு போன உடனே பக்கத்தில் நின்ன உடனே அவரோட சிலை கிட்ட போக போகவே உடம்பெல்லாம் ரொம்ப புல் அரிக்கும். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறாரு, வந்து நிற்கிறாருன்றத உணர்ந்த தருணம் அது. சில பேருக்கு அந்த ஃபீலிங்ஸ் வராது. வரலன்னா உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னப்பா இப்படி சொல்கிற, எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னு. ஃபீலிங்ஸ் 2 முறையில் வரும். ஒன்று, உடம்பு புல்லரிக்கும், இல்லை இன்னொன்று கண்களில் கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும், இல்லை இதை தாண்டி ஏதாவது நடக்கும். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ கண்களில் கண்ணீர் எனக்கு நிறைய வந்திருக்குது. சம்டைம்ஸ் உடம்பு புல்லரிச்சும் இருக்குது. எப்பெல்லாம் அவரோட கோயிலுக்கு போகிறேனோ அப்பெல்லாம். இது வரலை அப்படின்னா ஃபீல் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நீங்கள் க்ளோஸ் ஆகுங்க. ஏன்னா இங்கே வந்து படித்த பசங்களை மட்டும் இங்கே சேர்த்துக்கல, படிக்க ஆர்வம் இருந்தும் சில பேர் லேட்டாக புரிஞ்சுக்கிறவங்களையும் இங்கே படிப்பை சொல்லி கொடுத்து அவங்களையும் பிரில்லியண்ட்டாக ஆக்கி கொண்டு போகிறது தான் அன்பே சாயோடைய எண்ணம். அதனால் ஃபீல் நோ ஃபீல்,
நோ ஃபீல், நோ வரிஸ். எதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் உங்கள் காதுக்கு போச்சுன்னாவே அடுத்தது என்ன பண்ணணுன்றதை நீ யோசிக்கிறீங்க இல்லையா? இந்த யோசிப்பதற்கு தான் இந்த அன்பே சாய். யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் அது பூர்த்தி ஆகும். ஸோ சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது கண்களில் ஒரு விதமான கண்ணீர், உடம்பில் ஒரு மாதிரி மெய்ஸில் இருக்கிற மாதிரி, இன்னும் வேறு ஏதாவது ஒரு ஃபீல், இல்லை ஒரு பரவச நிலை எத்தனை பேருக்கு வந்திருக்குது? ஸோ எனக்கு எப்படி வந்திருக்குதுன்னா, அவரை போய் நின்று நான் பிரார்த்தனை பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கண்ணை மூடிக்கிட்டு சார் இப்போ இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், மறுபடியும் திருப்பி அதே பண்ணும். மறுபடியும் என்னடா அது பிரார்த்தனை வரமாட்டேதுன்னு சொல்லி கண்ணை திறந்தவரோட சிலையை பார்க்கும்போது அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுவோம். அப்படியே ஸ்டன், அவ்வளோதான். ஐயோ பிரார்த்தனை பண்ணலையா, அடப்போ பிரார்த்தனையாவது ஒன்றாகுது, அவரை பார்த்தாவே பிரார்த்தனை பண்ணதுக்கு சமந்தா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல். இட்ஸ் அ குட் ஃபீல். நல்ல வைப்ரேஷன் இல்லை, இட்ஸ் அ பெஸ்ட் வைப்ரேஷன். ஸோ கடவுளை பார்க்கும்போது எந்த மனுஷனுக்கும் முதல்ல பேச்சு வராது. பேச்சு வரலன்னா நீங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு ஒரு கிளாஸாக பாஸ் பண்ணி போகிறீங்கன்னு அர்த்தம். கடவுளை பார்க்கும்போது நிறைய வருதுன்னா நீங்கள் இப்போ தான் ஸ்கூலுக்குள்ளே வரீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பல பேருக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, நான் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்டதை பிரார்த்தனை பண்ணுவேன்ப்பா. என் கணவருக்காக பிரார்த்தனை பண்ணுவேன், என்னோட மகனுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன், பேரன் பேத்தி, என்னோட சொந்த பந்தம் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுவேன். பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு நான் வந்துடுவேன். ஆனால் அன்பே சாயில் வந்ததுக்கப்புறம் அன்பே சாயில் சொல்லக்கூடிய ஆடியோஸை கேட்டு என்னையும் நான் டெவலப் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ணை மூடுனா என்ன பிரார்த்தனை பண்ணுறதுனே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம இருக்கிறதே 10 நிமிஷம் தான் அந்த கோயிலில், இல்லை 1/2 hour இருப்போம். அதை ஏன் வீண் பண்ணணும்? கண்ணை திறந்து வச்சுப்போம். என்னடா அது நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. எஸ், இட்ஸ் அ ஃபேக்ட். அது அந்த ஒரு நொடி கூட, ஏன்னா கோயில் என்ன தான் கோயில் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்தாலும் நம்ம போக வேண்டிய நேரத்துக்கு போய் தான் ஆகணும் வீட்டுக்கு, இல்லையா? ஸோ அங்கே இருக்க முடியாது. அங்கே இருக்கிற கோயில் ஐயருங்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, அதோட முடிஞ்சுது. அவங்களுக்கு ஒரு ஃபீல், அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்குமோ என்னமோ தெரியாது. ஆனால் நம்ம பேனு போய் நிற்போம், அப்படியே ஒரு முகத்தையே பார்ப்போம், ஒரு கண்ணே பார்ப்போம். சில நேரத்தில் இந்த மனுஷன் கோவப்படுற மாதிரி இருக்கும். நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது இதுக்கு நான் அவரை சம்டைம்ஸ் பெருசுன்னு சொல்லி கூப்பிடுவேன். எப்போயும் அப்படி தான், ஏன் பெருசு நம்ம மேலே கோவமாக இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போதே டக்குன்னு ஒரு சீன் வந்துடும். ஓ, இதுக்கு தான் இவ்வளோ நீ கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம நியாயத்தை கட்டுவோம். யாராவது ஒருத்தவங்க நம்ம மேலே கொஞ்சம் அப்படியே காண்டா பேசியிருப்பாங்க, நம்ம இதை திருப்பி பேசியிருப்போம். 1-2 வார்த்தை கொஞ்சம் ஃபயராகவும் இருந்திருக்கோம். இதுக்கு தான் உனக்கு கோவமா? அப்போ அவன் பேசுனா பரவாயில்லையா? சரி, இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வண்டியை டேர்ன் பண்ணி மறுபடியும் கோயிலுக்கு போனால் மனுஷன் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி எனக்கு தோணுச்சு? அதாவது காலையில் எங்கேயாவது ஒரு கஸ்டமரை பேசியிருப்போம், நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தை பேசியிருப்போம், அவன் பேச அவங்க பேச நாம் பேசியிருப்போம். அது ஒரு ஈவெண்ட்டு, ஒரு பிஸ்னஸ்னால் அது ஒரு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு கோயிலுக்கு போகும்போது அவரை பார்க்கும்போது பார்த்தா முறைக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு ஒன்றுமே தெரியாது, என்னமோ பெருசு நம்ம மேலே காண்டில் இருக்குது. இது என்னன்னு தெரியல, ஏதோ செம்ம கோபத்தில் இருக்குது நம்ம மேலே. நான் நல்லா தானே பண்ணோம், காலைல ஆரத்தி எடுத்தோம், சச்சரிதம் படித்தோம், மெடிடேஷன் பண்ணோம், குட் பாயாக தானே இருந்தோம். அப்போ எங்கடா பேட் பாயாக மாறணும்? அப்போ தான் யோசிப்பேன், பேட் பாயாக மாறணுமா? இல்லையே, பேட் பாயாக மாறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம ஒரு காலத்தில் பேட் பாயாக இருந்தோம், இப்போ பேட் பாய்ன்ற வார்த்தையே நமக்கு டிக்ஷனரியில் ஒட்டாதுன்னு அவ்வளோ நம்மளை பற்றியே பேசிக்கிறது, கொஞ்சம் தற்பெருமை பேசிக்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல, அது மாதிரி ஜாலியாக பேசிட்டே வர நம்ம பாட்டுக்கும். ஓஹோ, இதான் விஷயமா? நீ காலையில் ஒருத்தரை திட்டேன், அவரும் என்னை திட்டினாரு, நானும் அவரை திட்டினேன், நம்ம மேலே தப்பு இல்லை, திட்டுனேன். இதெல்லாம் எனக்குள்ளே மைண்டுக்குள்ளே ஓடுது, கடை உச்சரிப்புலாம் இல்லை, மைண்டுக்குள்ளே ஓடுது.
மறுபடியும் வண்டியை திருப்பி மறுபடியும் போனால் சரி இனிமேல் திட்டமாட்டேன், ஓகேவா, அவன் அடித்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஜீசஸ் அப்படி தானே சொல்லியிருக்காரு, ஒரு கணத்தில் அரைச்சா மறு கணத்தை திருப்பி காட்டுங்க. ஓகே, நான் காட்டுறேன், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் நீ காண்டாக இருக்கக்கூடாது, என் மேலே நீ கோபமாக இருக்கக்கூடாது, என் மேலே எப்பயுமே நீ பாசமாக தான் இருக்கணும், என் மேலே எப்பயுமே நீ இறக்கமாக தான் இருக்கணும், என் மேலே கோபமாக இருக்கக்கூடாது. நீ கோபமாக இருந்தால் அதனால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் டேர்ன் பண்ணி மறுபடியும் சாயப்பாக்கிட்ட வந்து நின்னா இப்போ அவரோட முகம் சிரிக்கும். ஓகே, பெருசு இப்போ நல்லா சிரிச்சிருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அது ஒரு 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 விதமான ஹாப்பி. அது சொல்ல தெரியல எனக்கு, அது சத்தியமாக சொல்ல தெரியல. நம்ம ஒரு அன்பானவங்க நம்ம மேலே கோவப்பட்டாங்கன்னா மூஞ்சை இழுத்து வச்சுப்பாங்க. மறுபடியும் விட நான் எதோ தெரியாமல் பேசிட்டேன் விட்டுருங்களேன் என்னப்போ அப்படின்னு சொன்னால் அவங்க சிரிக்கும் போது நமக்குள்ள சந்தோஷம் வரும்ல, பாடா நம்ம மேலே கோவம் இல்லைப்பா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம அன்பானவங்க. ஒன்று யார் நான் உங்களுக்கு அன்பானவங்கன்னு கேட்காதீங்க, நீங்கள் எல்லாருமே எனக்கு அன்பானவர்கள் தான். ஒன்றா ரெண்டா இருக்கிற அத்தனை அக்காக்களோ அத்தனை தங்கச்சிகளோ அத்தனை அம்மாக்கள் அத்தனை அப்பாக்கள் அத்தனை அண்ணன் அத்தனை தம்பி எல்லாருமே எனக்கு அன்பானவர்கள் தான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, சாயப்பா நம்ம மேலே அவ்வளோ அன்பும் அவ்வளோ பாசமும் வச்சுருக்காங்க. நீ எந்த விஷயத்துக்கும் ஃபீல் பண்ணாத, லைஃப்பை என்ஜாய் பண்ணு, எதுவும் ஆகாது, எதுவுமே ஆகாது. எல்லாம் அப்படியே மாறுற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவும் நடக்காது. அப்படியே எல்லாம் மாறினாலும் இன்னும் கொஞ்ச நாளில் நீ நினச்சதை விட இன்னும் 100 மடங்கு நீ சிறப்பாக சந்தோஷமாக இருப்ப. பட் நீ புரிஞ்சுக்கோ, நீ புரிஞ்சிக்கல, அதனால தான் நீ பயப்படுற. இருட்டுன்றது பயம் அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க. இருட்டில் பேய் இருக்கும், பிசாசு இருக்கும், பூதம் இருக்கும், கடிச்சு தின்னுடும் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் சொல்லி இது உண்மைன்னு நம்பினதால தான் உனக்கு இருட்டை பார்த்தா பயம். ஆனால் இருட்டில் பேயும் இல்லை பிசாசும் இல்லை, இருட்டு தான். அந்த இருட்டுக்குள்ளே பேயும் இல்லை பிசாசும் இல்லை பூதமும் இல்லை அப்படின்னு ஒரு நிலை வந்து அதை உங்கள் மனசு உறுதிப்படுத்திடுச்சுன்னா இப்போது உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். ஸோ தெளிவு கிடைக்கிற வரைக்கும் தான். தெளிவு கிடைச்சிடுச்சு, பயம் போயிடுச்சு. தெளிவு கிடைக்கல, பயம் இருக்குது. ஸோ தெளிவாக இருந்தால் யாருக்கிட்டையும் நம்ம பயப்பட வேண்டாம். உங்களை பற்றி ஒரு தெளிவு இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் யாருன்றதில் தெளிவு இருக்கணும், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றத தெளிவு இருக்கணும், நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, நீங்கள் யார் கூட எது மாதிரி பேசுகிறீங்க, இது எல்லாத்துலேயும் தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருந்துருச்சுன்னா பயம் தேவையில்லை. தெளிவு இல்லைன்னா பயம் நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கையில் என்ன வேணாலும் எனக்கு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு எதில் போகலாம், கால் டாக்ஸியில் போகலாமா இல்லை பைக்கில் போகலாமா இல்லை நீங்கள் விட்டுடலாமா நாளைக்கு போகலாமா அப்படின்னு இன்னொன்று தோணும். 12 மணி வரைக்கும் பார்க்கலாம். நம்ம மைண்டு ஓகேவாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி போகலாம், மைண்டு ஓகேவா இல்லைன்னா நாளைக்கு போகலாம் அப்படின்னு தோணும். இப்போது நாளைக்கு போகலாம். இப்படி இது நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னா நாளைக்கும் அதே மாதிரி நம்ம நினைப்போம், நாளைக்கு போகலாமே அப்படின்னு. இன்று போய் நாளை வான்னு சொல்லி ஒரு போர்டு எழுதி வச்சுட்டா வரவன் டெய்லியும் அதை படிப்பான். ஏன்னா நாளைன்றது எதுப்பா, நாளை தேதியும் போடல நேரமும் போடலை. சரி நேரத்தை போட்டாலும் தேதி போடலை. நாளை 10 மணிக்கு வான்னு சொல்லி போடு, ஓகே நாளைக்கு 10 மணிக்கு வரணுமா, சரி ஓகே நாளைக்கு 10 மணிக்கு வரோம். அதே நாளைக்கு 10 மணிக்கு வந்தாலும் மறுபடியும் அதே போர்டு தான். என்ன பண்ணணும், நாளை 10 மணி வா. இப்போ நாளைன்றது ஒன்றுமே இல்லை. நாளை என்பது கையில் இல்லை. நாளை அப்படின்றது இருந்தால் தான் நிச்சயம், இல்லைன்னா இல்லை. அப்போ ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணி 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 கடைசியில் ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணேன், போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா போயிடு. உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இன்றைக்கி ஏன் போகக்கூடாதுன்னு நினைக்கிற, தலை சுத்தலாக இருக்குதுன்னு நினைக்கிறியா, சரி போ. தலை சுற்றுனா ரோட்டில் போகிறவன் வரவன் பார்த்துக்க மாட்டானா,
தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்ற மாட்டானா? நீ எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கல, உனக்கு நல்லது பண்ண ஆள் இல்லையா? இதெல்லாம் என் மனசுக்குள்ளே எழும். இல்லை பசிச்சுதுண்ணா ஹோட்டல் இல்லையா சாப்பிட்றதுக்கு? இல்லை ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா, டயர்டாக இருந்தால் என்ன ஆகிட போகுது? வண்டியில் ஏறி உட்கார வரைக்கும் தான் பிரச்சனை. ஏறி உட்காந்துட்டுனா அதுக்கப்புறம் டயர்டு இல்லை. இது ஏற்கனவே நிறைய பார்த்துட்டேன். அப்போது உனக்கு அந்த ஃபீலே வரக்கூடாது. போகணும் நினச்சா போயிடு. ஏன்னா போகணுன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய உனக்கு கட்டளை, கடவுளோட கட்டளை. இந்த வேலையை இன்றைக்கி முடிக்கணுன்றது கடவுளோட கட்டளை. போயிடு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு 4 கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். 2 கம்ப்யூட்டர் கொடுக்கணும், 2 கம்ப்யூட்டர்ஸை எடுத்துகிட்டு வரணும். இப்போ இன்றைக்கி போகலாமா? இந்த பல்சரில் வைக்க முடியுமா, இல்லை காரில் போயிடலாமா அப்படின்னு. காரில் போனால் நம்ம சுகவாசியாக ஆகிடுவோம். அது ரொம்ப தப்பு. கார் எதுக்கு பயன்படுத்தணும்? தேவைன்னா பயன்படுத்தணும், இல்லைன்னா பயன்படுத்தக்கூடாது. எதுவுமே தேவைன்னா தான் பயன்படுத்தணும். நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சும்மா லக்ஸூரியான ஆட்டத்தை போடக்கூடாது. ஏன்னா நாம் இருக்கிற இடம் சாய்ப்பாயிடும். இல்லை மழை வருது, சரி கார் எடுத்துகிட்டு போ, ஏன்னா கஸ்டமர் முக்கியம். அப்போ மழையும் இல்லை, ஆனால் எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணலாம், எடுத்துகிட்டு வரலாம், தப்பு இல்லை. அப்போ டக்குன்னு சரி பார்ப்போம் அப்படிலாம் இல்லை, இந்த வண்டியில் தான் போகணும், எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சோம். கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம என்றைக்குமே சுகவாசியாக மாறிடக்கூடாது. சுகவாசியாக மாறிட்டாவே நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தமாகுது. அப்போது எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதை நடத்தியே காட்டணும். அவங்க தான் சாயப்பட கொடுத்தீங்க. நீங்கள் எத்தனையோ விஷயத்த முடிவு பண்ணியிருப்பீங்க, ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தாமல் இருப்பதுக்கு காரணம் ஒன்று தான். என்ன தெரியுமா? நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்போ இன்று போய் நாளை வா, பேப்பரில் எழுதி வச்சுக்கோ, இன்று போய் நாளை வா. டைட்டில் வச்சிடலாமா, இன்று போய் நாளை வான்னு. அப்போது டைட்டில் சாய்ப்பா இன்று போய் நாளை வானா உங்களுக்கு ஏமாற்றமாகுமா? அதில் இல்லை சாய்ப்பா இப்போவே கொடு. நாளைக்கு நீயும் அந்த கொடுக்குற மைண்டாக இருக்கணும், நானும் சேர மைண்டாக இருக்கணும். நாளைன்றது எந்த நாளுன்னு தெரியும். நீ இப்போயே கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைப்பா எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதி இல்லையே, நீ கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன், அதை பற்றி உனக்கு என்ன கவலை? பிடிவாதமாக வாங்குகிறோம்ல. அப்போ இப்போவே வேணும். இந்த நிமிஷமே உங்கள் மனசில் தோணுச்சுன்னா, எது தோணுதோ அதை உடனுக்கு உடன் செயல்படுத்துங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அதனால் இது எல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நீங்கள் சாய்ப்பை அழைச்சிட்டு போவதற்கு தான் இந்த பதிவுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ வாழ்க்கையை வெல்லலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில் வெற்றி நிச்சயம் சாய் சத்தியம் இனி சாய் 365 காலையில் 5 o'clock டெஃபினட்டாக வந்துடுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா.